குருவே சரணம். எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு கதை என் காரணம். கதைக்குள்ள போலாம். ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கார்பியன் wanted to cross a river. ஆனா அதுக்கு ஸ்விம்மிங் தெரியல. அந்த ரிவரை கிராஸ் பண்ணின நிறைய அனிமல்ஸ் கிட்ட ஹெல்ப் கேட்டது. ஆனா எந்த அனிமலும் ஹெல்ப் பண்ணல. அந்த வழியா ஒரு ஃப்ராக் போச்சு. அந்த ஃப்ராக் அந்த ஸ்கார்பியன் கிட்ட கேட்டது, எதனால இவ்வளோ டல்லா இருக்கேன்னு. அந்த ஸ்கார்பியன் சொல்லிட்டு, எனக்கு ரிவரை கிராஸ் பண்ணணும், ஆனா எந்த அனிமலும் எனக்கு ஹெல்ப் பண்ணல. ப்ளீஸ் ஃப்ராக், நீ எனக்கு ஹெல்ப் பண்றியா? நான் உன்னோட முதுகுல ஏறிக்கிறேன்னு. அந்த ஃப்ராக் உடனே சொல்லிட்டு, ஹலோ, நான் என்ன முட்டாளா? பாதியில நீ என்னை ஸ்டிங் பண்ணிட்டாக்க அவ்வளோதான், என்னோட கதை ஓவர். அந்த ஸ்கார்பியன் உடனே சொல்லிட்டு, நான் உன்னை ஸ்டிங் பண்ணினாக்க என்னோட கதையும் தான் ஓவர். அதை கேட்டோன்னு அந்த ஃப்ராக் நினைச்சது, ஆமால, அந்த ஸ்கார்பியன் சொல்றதுலயும் ஒரு அர்த்தம் இருக்கு. ஓகே ஸ்கார்பியன், நான் உனக்கு ஹெல்ப் பண்றேன்னு ரிவரை கிராஸ் பண்றச்சேல பாதியில அந்த ஸ்கார்பியன் ஃப்ராகை ஸ்டிங் பண்ணிருது. ரெண்டு பேரும் ட்ரவுன் பண்றச்சேல அந்த ஃப்ராக் அழுதுது, எதனால ஸ்கார்பியன் இப்படி எனக்கு துரோகம் பண்ணினேன்னு. அந்த ஸ்கார்பியன் சொல்லிட்டு, ஸ்டிங் பண்றது என்னோட நேச்சர், அதை என்னால் மாத்திக்க முடியாதுன்னு. ஒருத்தரால் 24/7 365 டேஸ் ஒரு மாஸ்கை போட்டுட்டு சுத்த முடியாது. அட் சம் பாயிண்ட் ஆஃப் டைம் சஃபகேட் ஆகிடும். அதை ரிமூவ் பண்ணி தான் ஆகணும். நம்ம தான் யாரை ட்ரஸ்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம கிட்ட நல்லா பேசுகிறவா எல்லாருமே நம்மளுக்கு நன்னா நினைப்பான்னு கிடையாது. சில பேரோட மனசுக்குள்ள நிறைய ஹேட்ரட், ஜெலசி கூட இருக்கும். அஃப்கோர்ஸ் ஒருத்தரோட மைண்டில் எக்ஸாக்டாக என்ன ஓடுறதுன்னு நம்மளுக்கு தெரியாது. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் அவளோட ட்ரூ நேச்சர் நம்மளுக்கு தெரிய வந்ததுனாக்க நம்ம ரொம்ப உஷாராக இருக்கணும். நீங்கள் வேறு ஏதாவது இந்த ஸ்டோரியிலேருந்து லேர்ன் பண்ணாக்க கமெண்ட் பண்ணுங்கள். லெட்ஸ் ஷேர் ஆர் தாட்ஸ். ஹாவ் அ குட் டே. குருவே சரணம்.